மத்தேயு 12:30. என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இதனுடைய பொருள் என்ன? ஜனங்களை கர்த்தரிடத்துல போய் சேர்க்கணும், நம்ம கையிலே வச்சுட்டு இருக்கக்கூடாது. யோவான் ஸ்நானகனை பாருங்கள், அவனுடைய பின்னால தான் லட்சக்கணக்கான ஜனங்கள் யோவான் ஸ்நானகன் பின்னால தான் போனாங்க. அவன் ஒரு நாளில் சொன்னான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவன் ஒரு நாளிலே சொன்னான். தன்னுடைய சீடர்களாகிய அந்திரேயாவையும் இன்னொரு சீடனையும் இயேசுவனிடத்தில் அனுப்பி வைத்தான். அவர் எனக்கு முன்னால் இருக்கிறார், அவருடைய செருப்பினுடைய வாரை தொடுவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை, இவர்தான் பரிசுத்த ஆவியால் ஞானசானம் கொடுக்கிறவர் என்று அவரை அறிமுகப்படுத்தி அவரிடத்திற்கு ஜனங்களை அனுப்பினான். யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவோடே ஜனங்களை சேர்த்தான். அப்போஸ்தலர் 3 எடுத்து பார்ப்போமானால், அங்கே 12 பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? 16 அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வ அங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. முதல்ல எங்களை நோக்கி பார் என்றுதான் 4 சொல்றான். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்றுதான் 6 சொல்றான். இயேசுவின் நாமத்துல எழுந்து நட என்று சொன்னபோது பிறந்ததிலிருந்தே நடக்க முடியாம இருந்த மனுஷன் நடந்துட்டான். அதன் பிறகு சொல்கிறான், எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? எங்க சுய சக்தி இல்லை, எங்க சுய பக்தி இல்லை, என் பக்தியினால இதை செய்யல. நன்றாக கவனிங்கள், இந்த பாயிண்ட்டை நல்லா கவனிக்கணும். என் பக்தியினால இதை நாங்க செய்யல, அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்கிற பெயர் இதை செய்தது. அந்த பெயரை பயன்படுத்துறதுனால இந்த அற்புதம் நடந்துச்சு. அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தினால இந்த அற்புதம் நடந்துச்சு. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்? நீயும் அந்த இயேசு கிறிஸ்து என்கிற பெயரை பயன்படுத்தினா உனக்கும் அற்புதம் நடக்கும். நீயும் இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைத்தால், விசுவாசம் வைத்தா உனக்கும் அற்புதம் நடக்கும். யாருக்கு வேணா நடக்கையா போயா. ஆனால் சிலர் என்ன செய்வார்கள் என்றால், அப்படி சொல்ல மாட்டார்கள். என்னுடைய பக்தி, நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி தான் உனக்கு அற்புதம் நடந்தது, நான் கண்ணீர் விட்டு கதறி அழுதுதான் உனக்கு அற்புதம் நடந்துச்சு, நான் ஆண்டவர்கிட்ட போராடி உனக்கு அற்புதம் வாங்கி கொடுத்துருக்கிறேன். தன்னிடத்தில் பிடித்து வைத்துக் கொள்வார்கள். ஊழியர்களில் ஒரு பகுதியினர் அதை செய்கிறார்கள், தெரிந்தோ தெரியாமலோ செய்கிறார்கள். அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். நீயே ஜெபம் பண்ணுப்பான்னு விட்டுற மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்ல, நான் ஜெபம் பண்றேன். நீயே பைபிளை படின்னு விட்டுற மாட்டாங்க. என் பிரசங்கத்தை கேளு, என் புஸ்தகத்தை படி, என் பத்திரிகையை படி, என் கூட்டத்துக்கு வா. நீயே டைரக்டா பைபிளை படிச்சா உனக்கு குழப்பமாயிரும், புரியாது. ஆரம்பத்தில் பரவாயில்லை, தாய் கூட தாய்ப்பால் கொடுக்கிறாள். 3 வயசு வரைக்கும் கூட தாய்ப்பால் குடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் திடாகாரம் கொடுக்க ஆரம்பிக்கணுமே. 3 வயசுல கண்டிப்பா, இந்த காலத்துல தாய்ப்பால் 6 மாசத்துக்கு மேல யாரும் கொடுக்கறது இல்லை. 3 வருஷத்துல 3 வயசு ஆகும்போது கண்டிப்பா நிறுத்தி ஆகணும் தாய்ப்பால் குடிக்கிறத. அதனால கிறிஸ்துவிடத்தில் அவர்களை சேர்க்க வேண்டும். நீ பைபிள் படிப்பா, நீ ஜெபம் பண்ணு, பக்கத்தில் இருக்கிற ஒரு சபைக்கு போ என்று அவனை
கிறிஸ்துவிடத்தில் சேர்க்க வேண்டும். ஆதி காலத்தில் பாரம்பரிய சபை என்ன செய்ததென்றால், பைபிள் தேவ ரகசியம் என்று சொல்லிவிட்டது. ஆதி காலத்து பாரம்பரிய சபை, ஆதி காலத்து விக்கிரக சபை என்ன சொல்லிவிட்டது? பைபிள் தேவ ரகசியம், அதை நீங்கள்லாம் படிக்கக்கூடாது, அதெல்லாம் ஊழியக்காரங்க மட்டும்தான் படிக்கணும். அதை யாராவது மொழிபெயர்த்தால் அவர்களுக்கு மரண தண்டனை. பாரம்பரிய சபை, விக்கிரக சபை எத்தனை ஊழியக்காரர்களை கம்பத்திலே கட்டி வைத்து எரித்து கொண்டிருக்கிறது. எதற்காக? பைபிளை மொழிபெயர்த்ததற்காக. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஜனங்கள் அப்படியே என்கிட்டே நீ இருக்கணும், என் சபையிலே இருக்கணும், என் ஊழியத்திலே இருக்கணும். இருக்கட்டும், கர்த்தருக்கு சித்தமானா கர்த்தர் வைத்திருக்கிற வரை இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம சொந்த பிள்ளைகளே நம்ம பிடிச்சு வைக்க முடியலையே. கல்யாணம் ஆன பிறகு அவங்க போயிடுறாங்க, தனியாக போயிடுறாங்க, வேலை கிடச்சிதுன்னா போயிடுறாங்க, உயர் படிப்புக்கு போயிடுறாங்க. ஆத்துமாக்களை பிடித்து வைக்க வேண்டாம். அவர்களை ஆரம்ப கட்டத்தில் ஒரு தாயை போல நாம் சீராட்டி, பாலூட்டி, தாளாட்டி அவர்களை பாதுகாக்கணும். வளர்ந்த பிறகு அவங்கள விட்டுறணும். அவங்களுக்கு வேதம் வாசிக்க, ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும், ஐக்கியம் கொள்ள கற்றுக் கொடுக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இந்த உலக சாமியார்கள் மாதிரி இருக்கக்கூடாது. உலக சாமியார் எல்லாமே நான் தான்னுவான், நான் தான் கடவுள்னுவான். ஒரு சாமியார்கிட்ட போய் ஒருத்தர் சுவிசேஷம் சொன்னாராம், இயேசுவை பற்றி சொன்னாராம். அந்த சாமியார் சொன்னாரா, நான் தான் இயேசுனாராம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு புகட்டாலும் நம்ம யாரையும் அவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நேரடி தொடர்பை ஏற்படுத்த, நேரடி உறவை ஏற்படுத்த நாம் முயற்சிக்க வேண்டும். அதுவே நம் ஊழியம். ஆமென்.